விஜய் சித்து தான் மீட் பண்ண வச்சான். ஒரு கம்பெனியோட ஹெட் ஒருத்தர் வராருன்னா மரியாதை கொடுப்போம்ல, தேங்க்ஸ் ஃபார் த அவார்ட் பிரதர் அப்படினோனே, ஏ மச்சான் இவன்டா அவரு ரெண்டு படம் 3 படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வந்துச்சு. ஒழுங்கா அந்த மனுஷன் பட்டுக்கு நிம்மதியா ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. பாவம் இப்ப டெய்லி லஞ்சுக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்து வெளில போயிட்டேன். போனா 2 பேரும் எப்பயுமே ரொம்ப மரியாதையா நம்மள ட்ரீட் பண்ற மாதிரியே ஒண்ணு பண்ணுவானுங்க. நான் வெளில போனோடனே அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா, ஏய் ஏன்டா இப்ப கேட்டா விக்னேஷ் காந்தன் Red Nool presents Rio Raj Reloaded. Title sponsor Prediqueen Holiday Resorts and Jayachandran Textiles. Powered by Aachi Adrasam Maavu. Venue partner V-Space. Prediqueen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ஜெனரலா இந்த வாங்க போங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்தது. மியூசியம் முறுக்குல வந்து அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். இந்த ரகசியத்தை எங்கேயுமே நாங்க சொன்னதே இல்ல. என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஆக்சுவலா மியூசியம் முறுக்குல ரியோ தான் வந்து உங்களோட ஜீவா கேரக்டர். யார நம்பர்னே தெரியல தாசனா. ஒண்ணு கிடைக்கலன்றப்ப தயவு செய்து யோசிக்காதீங்க. அடுத்த 3 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ நல்லா வேலை அது கிடைக்கல அப்படின்னு யோசி. திரும்பி இவ்வளவு திட்டு இருக்கீங்க நீங்க வர. எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட். நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து பிசினஸ்ல ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிறோம். அதுல இருந்து அப்படியே தொட்டு அது ஒரு செயின் ஆஃப் பிரச்சனைகளா அடுத்து வருது. ரியோ ஒரே வார்த்தை சொன்னது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம், நான் இவ்வளவு பேரை சேர்த்துட்டேன். இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்றதா எனக்கு பயமா இருக்கு. அந்த ஆபீஸ்குள்ளார போயிட்டு பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிறவனோட எல்லாரோட கண்ணிலையுமே ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இப்ப நாங்க 2 பேரும் எமோஷனலா பேசணும், அவனுகிட்ட போன கரண்ட விழுத்துட்டு உண்மையிலே சொல்றேன், நான் வந்து டிவியில பார்த்து ரசிச்ச ஒரு ஆள் தான் ரியோ. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் காலேஜ் படிக்கிறப்பயாவது நீ ஷோ பண்ணிட்ட, இல்லன்னு சொல்லாத. நானும் காலேஜ் படிக்கிற வயசு தான்டா. கொஞ்சமாவது நியாயமா குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ரியோ ராஜ் ரீலோடட். வாவ், ட்ரிபிள் ஆர் செமையா இருக்கு. டைட்டில் யார் பிடிச்சது? நாங்க 3 பேர் சேர்ந்துனா போறோட அடி விழுவும். Thank you so much. இது எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ரீலோடட்னு போடுவீங்க? இல்லனா வேற மாதிரி. ரீலோடட்னா அது வந்து நல்லா தான் இருக்கு. ட்ரிபிள் ஆர், பவர்ஃபுல் பிளேसेस மேக் பவர்ஃபுல் பீப்பிள். அண்ணா இன்டர்வியூ கூட்டா அவங்கள்ட்ட பேசணும், தனியா பேசக்கூடாதுண்ணா. இருப்பாடா, இப்பதான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, இப்ப 3 ஆங்கர் இருக்கும், என்ன பேச போறோம்? அவ்வளவுதான். சூப்பர் ஹாப்பி உங்களை 2 பேரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணி பாக்குறதுல. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எப்பயுமே ஹாப்பி தான். அவர் ஆபீஸ் இல்லைன்னா என் ஆபீஸ் வந்தீங்கன்னா எப்பயுமே சேர்ந்து பார்க்கலாம். டெய்லியுமே இல்லைனா மீட் பண்ணி பேசுறோம். சூப்பர். எனக்கு ஆண் பாவம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு அந்த இதுல ஏன் ஆண் பாவம் அப்படிங்கிற அந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல, அதுலேயே வந்து பிளாக் ஷீப் ஃபைன்ஸ் அப்படிங்கிறது வந்ததை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து நிறையா பிளாக் ஷீப்ல இருந்து வர டைரக்டர்ஸ் கூட நீங்க படம் கொலாப் பண்ணி பண்றது, அந்த மறக்காம நம்ம பசங்க அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா ஹாப்பியா பார்க்கப்படுது. இவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம், விக்னேஷ் இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கண்ணா, அந்த பிளாக் ஷீப் ஃபைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஆரம்பிச்சிருச்சு எப்பயோ. நெஞ்சமுண்டு நேர்மையாலே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க ஃபைன் பண்ணோம், இதுக்கு பேர் வைக்கணுமே. அது ஆரம்பிச்சது வந்து ரியோ தான். நான் என்ன சமீபத்துல ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், அந்த யூடியூப்ல இருந்து வர பசங்க இவங்க என்ன யூடியூப் வீடியோ மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற சந்தேகம் இல்லாம நம்பிக்கை வைத்த முதல் நபர் சிவகார்த்திகேயன் அண்ணன். அதே மாதிரி நம்பிக்கை வைத்த இன்னொரு நபர் வந்து ரியோராஜ். 2 பேருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வரவே இல்லை. அதுதான் பிளாக் ஷீப்ல இருந்து ஒரு டேலண்ட்டை முதல்ல சினிமாக்குள்ள கொண்டு வந்து மத்த எல்லாருக்கும் தைரியம் கொடுத்துச்சு, நம்மளும் படம் பண்ணிடலாம் அப்படின்ற தைரியத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம இப்போ 5-6 படங்கள் கடந்து போயிட்டே இருக்கோம். இதுல வந்து முதல் முறையா அந்த லோகோவோட வர்றது இன்னும் ஸ்பெஷல். பிளாக் ஷீப் ஃபைன்ஸ் அப்படின்ற அந்த டேகோட வர்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர் ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, இந்த டிராவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, விக்னேஷ் அண்ணா கூட இருக்கட்டும், பிளாக் ஷீப் டீம் கூட இருக்கட்டும், அந்த டிராவல் எப்படி நான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல இதோட படத்தோட அப்டேட் கேக்குறாரு. இது பழனிசாமி சொன்ன மாதிரி இது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். இது இது ஒரு மாதிரி இது எனக்கு இந்த மிட்வே தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து இங்க போய் ரீச் ஆக போறோம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்து ஒண்ணு அப்படின்னு இது போயிட்டே தான் இருக்க போகுது. அந்த ப்ராசஸ் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கிறதுக்கு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாதிரி ஒரு சில டஃப் ஸ்டேட் ஒன்று வரும், ஒரு டஃப் சுச்சுவேஷன்ஸ் வரும், கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும். பட் அது எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக தான் கடந்து போயிட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறமேட்டு பண்ற வேலை எல்லாமே எதுக்குன்னா, அடுத்து ஒரு படம் பண்ணும்போது அங்க எந்த விதமான டஃப்பான சுச்சுவேஷனும் இல்லாம ஹாப்பியா மட்டுமே ஒர்க் பண்றதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று நடக்கும்போது நமக்கு தெரியும்ல, இதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய நம்ம பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும்ல. அது நெஞ்சமுண்டு நேர்மண்டு ஓடுராஜாலே வந்துருச்சு. இந்த படம் வந்து இது ஒரு படம் இல்லை. இந்த படத்தை தாண்டி இன்னும் நிறைய நம்ம பண்ண போறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றது எனக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு. ஒரு சில பேர் ரொம்ப க்ளோஸா பாக்குறவங்களுக்கும் அது தெரியும். இது என்னடா இவனுங்க ஒண்ணுதான் நினைச்சோம், இவனுங்க என்னடா இவ்வளவு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமா, 5வது படம். இதுல 4 டைரக்டர் ஃப்ரம் பிளாக் ஷீப், 4 டைரக்டர் ஃப்ரம் நெஞ்சமுண்டு நேர்மண்டு ஓடுராஜா இன்னும் இருக்காங்க, இன்னும் நிறைய வருவாங்க. நாட் ஒன்லி டைரக்டர் மட்டும் கிடையாது, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர், டிஓபி, எடிட்டர், கோ ஆக்டர்ஸ். அது ஒரு கோ ஆக்டர் பக்கத்துல இருக்கிறதுனால ஒரே கோவமா இருந்துச்சு. நிறைய ஆக்டர்ஸ் சூப்பர் எல்லாருமே வந்து பிளாக் ஷீப்ல இருந்து வர்றாங்கல்ல. சொன்னா நிறைய பேர் சொல்லணும். இங்க அன்புதாசன் ஃப்ரம் பிளாக் ஷீப். ஆமா, ஜோல வந்து அவரோட ஆக்டிங் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏகன் பிளாக் ஷீப்ல இருந்தா எனக்கு தெரியும், அவன் ஹீரோவா படம் பண்ணிட்டான். இன்னும் நிறைய பேர் சீனு ராமசாமி சாரோட டைரக்ஷன். ஆமா. சோ அந்த ஒரு படம் வந்து அந்த ஒரு படம் கிடையாது, அங்கிருந்து நிறைய இருக்கு, நிறைய டிராவல் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ரியோ அண்ணாவை செலிப்ரேட் பண்றதுக்காக உட்காந்துருக்கோம். நீங்க ரியோ அண்ணாவோட இந்த growth-அ பார்க்கும்போது என்னன்னா தோணுது? உண்மையிலே சொல்றேன், நான் வந்து டிவியில பார்த்து ரசிச்ச ஒரு ஆள் தான் ரியோ. அப்படியா? கொஞ்சம் அதான் நான் காலேஜ் படிக்கிறப்பயாவது நீ ஷோ பண்ணிட்ட, இல்லைன்னு சொல்லாத. மனசாட்சியே நான் உன்னை மீட் பண்ணும்போது நீ ஸ்மைல் வெப் ரேடியோ இருப்பா. 2011 நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கணக்கானம் காலங்கள். அப்புறம் என்ன? ஆமா, நானும் காலேஜ் படிக்கிற வயசு தான்டா. கொஞ்சமாவது நியாயமா என்ன பண்றது? நாங்க காலேஜ்ல படிச்சோம், நீங்க வேலை காலேஜ் படிச்சப்ப நீ ஃபீல்டுக்குள்ள வந்துட்ட. ஃபீல்டுக்குள்ள வந்து காலேஜ் படிக்கிற வயசுல தான் வந்தேன். ஏன்னா அப்படி பண்ற? சரி, பெரிய நான் பாத்திருக்கேன். சின்ன வயசுல என்னோட ஜர்னி ஆரம்பிச்சனால உங்களுக்கு அது. ஆமா. சோ அப்ப வந்து அதுல இருந்து நான் பாக்குறேன். உண்மையிலே சொல்லணும்னா கடும் உழைப்பாளி. இப்பவும் எனக்கு என்ன ரியோட்ட பிடிச்ச விஷயமும் அதுதான், பிடிக்காத விஷயமும் அதுதான். அவர் செய்யக்கூடிய ஒர்க் இருக்கு இல்லையா, அதை தாண்டி எல்லாருடைய வேலையிலையும் அவருடைய கவனம் இருக்கும். அது வந்து 100% இருக்கும். ஒரு படத்துக்குள்ள தான் ஹீரோ, நமக்கு என்ன டேட் சொன்னா வந்து நடிக்க போறோம், டேட் சொன்னா டப் பண்ண போறோம், அவுட் அனுப்புனாங்கன்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ். அப்படி இல்லை, டெய்லி காலைல விடியறதும் அந்த நாள் முடிகிறதும் அந்த படத்துல தான் இருக்கும். எனக்கு அது வந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். பூஜை போடுற அன்னைக்கு பூஜைக்கு பொருள் வாங்கிட்டீங்களான்னு கேட்கறதுல ஆரம்பிச்சு கடைசியா டியூபுக்கு பணம் கட்டியாச்சான்ற வரலையும் ஓகே. சில நேரங்கள்ல பணம் கட்டுறதும் ரியோராஜ் வந்து அப்படி. எனக்கு அதுதான் வந்து ஒரு வேலையை நம்ம செய்யறோம், அதுல என்ன பலன் வருதுன்றதுல அந்த வேலையை முதல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், நமக்கு அதுல ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். எப்பயுமே அந்த திருப்தியை தாண்டி எதையுமே யோசிக்காத ஒரு உள்ளம் வந்து ரியோராஜ். நான் நிறைய முறை பார்க்கறது உண்டு, என்னைய நிறைய முறை பார்ப்பேன் ரியோட்ட. அதனாலே சொல்லுவேன், இதை பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு. உடனே அது நீ அதை தானே பண்ற அப்படின்னு சொல்லும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. வளர்ச்சியாக பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ரியோராஜ். நான் முதல் முறை ரியோவை பார்த்தப்ப ஒரு ஆட் எடுக்கிறதுக்காக ரியோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். அந்த ஆட்லாம் முடிஞ்சிருச்சு திருச்சியில். அப்போ அது முடிச்சோன்னா நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே, அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸோ வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு. உடனே வரேன்னு சொல்லிடுச்சு. நம்ம வீடு ரொம்ப நார்மலான ஒரு வீடு தான் திருச்சியில், அப்போ நம்ம வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அப்போ வந்து வீட்டுக்கு வந்தது அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ அங்கேருந்து பார்த்து இந்த இடம் இருக்குல்ல, இன்னைக்கு அது இருக்கக்கூடிய இடம், இது இன்னைக்கு அரவணைச்சிட்டு இப்போ எப்படி பிளாக் ஷீப் ஆஃபீஸோட ரெப்ளிகா தான் ரியோராஜோட ஆஃபீஸ். அப்படியே இருக்கும். இங்கே என்ன நடக்குதோ அங்கேயே அதே நடக்கும். இங்கேயும் வேலை செய்ய மாட்டாங்க, அங்கேயும் வேலை செய்ய மாட்டாங்க. இங்கேயும் எப்பயும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அங்கேயும் விளையாடு. இங்கேயும் யாரையும் மதிக்க மாட்டாங்க, அங்கேயும் யாரையும் மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அப்படி ஒரு இன்னைக்கு வந்து அதை ஒரு நிறுவனமாக்கி உண்மையிலே சொல்ல போனா ரியோராஜ் அதை வந்து நடத்துது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழனிசாமியை ஸ்க்ரீன்ல எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்துடும். அது வந்து அது ஹீரோயிக்கா ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்தால் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கண்டிப்பாக வந்துடும். அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன்.
மற்றபடி இந்த பேசுறது வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. ஸ்க்ரீன்ல பார்த்து என்ஜாய் ஸ்க்ரீன்ல பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று கிடைக்கும். ஜோலாம் பார்த்து கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தேன். ஏன்னா அதோட நம்பிக்கையை தான் நான் அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தேன் ஜோலெல்லாம். ஸோ அதுதான். உங்களுக்கு அவருக்கும் எப்போ அந்த பழக்கம் ஃபர்ஸ்ட் மீட் அப் எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்படி பழகுனீங்க, என்ன ஸ்பார்க்ல வந்து 2 பேரும் சிங்க் ஆனீங்க அப்படிங்கிற ஞாபகம் சொல்லலாமே. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது விஜய் சித்து தான் மீட் பண்ண வச்சான். ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்மைல் வெப் ரேடியோன்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அப்பவே வந்து இப்ப பிளாக் ஷிப் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்மைல் வெப் ரேடியோவா இருக்கும்போதே அவார்ட்ஸ் நடத்தினாங்க. ஸ்மைல் யங் ஜென்ரேஷன் ஸ்மைல் மேக்கர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு நடத்தினாங்க. அதப்போ சித்து வந்து இவங்க டீம்ல இருந்தான் ஸ்மைல் வெப் ரேடியோல. அப்போ வந்து எனக்கு என்னை வந்து இன்ட்ரோ பண்ணி ஸோ அதுல வந்து அவார்டு எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் என்னோட முதல் விருது, ஃபர்ஸ்ட் அவார்டு. அது நான் வாங்க போகும்போது வந்து எனக்கு இவங்க யாரையுமே தெரியாது, எனக்கு சித்து மட்டும் தான் தெரியும். 2012 if I'm not wrong, 2012 மார்ச் 20. ஆமா, மெட்டா ஃபெஸ்ட்ல நடந்துச்சு, எம்ஐடில நடந்துச்சு. அது அரவிந்த் அண்ணன் பர்த்டேங்கிறதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. மிட்டா ஃபெஸ்ட்ன்றது தெரியும், எம்ஐடில. ஆமா, எம்ஐடி மிட்டா ஃபெஸ்ட் நடந்துச்சு. அப்பதான் முறையா இந்த டீமையே நான் மீட் பண்றேன். ஸோ அப்போ அவார்டு முடிஞ்சிருச்சு. அவார்டு முடிச்சுட்டு வெளில வந்து நிற்போம்ல, முடிஞ்சு நம்ம கிளம்பலாம், சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம். அப்போ சபரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, சித்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெளில நின்று மாமன் மச்சான் பேசிட்டு இருக்கும்போது இவர் தான் அந்த நிறுவனத்தோட ஹெட். ஓகே, இவர் வந்த உடனே நான் என்ன பண்றேன்னா, ஒரு கம்பெனியோட ஹெட் ஒருத்தர் வராருன்னா மரியாதை கொடுப்போம்ல. இவர் நடந்து வந்தோடனே ஹலோ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் த அவார்ட் பிரதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு அப்படின்னு. ஏ மச்சான் இவன்டா அவரு பிரதர் பேசிருக்க அப்படின்னு சொல்லுங்க. என்னடா ஏன் அப்படின்னு இவரு மச்சானா நீங்க 2 பேரும் மாமே மச்சான் ஃப்ரெண்ட்ஸா? அங்க எல்லாமே உடஞ்சிருச்சு. ஒரு நிறுவனத்தை போய் பார்த்திருக்கோம், ஒரு விருது வாங்கியிருக்கோம், அதோட தலைவர் அதோட ஹெட் வர்றாரு, எல்லாமே உடச்சு விட்டாங்க. அங்க நின்று பேசிட்டு இருந்தோம் ஒரு 1/2 மணி நேரம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. அதுக்கப்புறமேட்டு நாங்க ஜென்ரலா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். விக்கியை வந்து அங்க இங்கன்னு ஆடு பண்ணது அந்த மாதிரி அப்பப்போ மீட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அங்கேயே மாமே மச்சான் ஒரு மாதிரி நல்லா பழகிட்டோம்ல, ஒரு மாதிரி ஜென்ரலா அப்படி பேசி ஒரு மாதிரி பழக்க வழக்கமா அப்படியே இருந்துட்டு இருந்தது. மீசை முறுக்குல வந்து நான் ஆடிஷன் இந்த ரகசியத்தை எங்கேயுமே நாங்க சொன்னதே இல்லை, எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, ஜென்ரலா இந்த வாங்க போங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்தது. ஓகே, அந்த வாங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடஞ்சது அங்கதான். மீசை முறுக்குல வந்து ஆக்சுவலா மீசை முறுக்குல ரியோ தான் வந்து உங்களோட கேரக்டர், ஜீவா கேரக்டர். யா இட்ஸ் மீ. ஓகே, கட்டப்பா. ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரியோ தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா, அதாவது ஆதி பிரதர் அங்க இருந்து இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் இறங்குனதுக்கு அப்புறம் ஃபுல் டிராவல் வந்து இவர்தான். அந்த இடத்துல தான் ஜீவாவோட இன்ட்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஒரு காலேஜ் வரலையும் ஒரு ஃப்ரெண்டு, நான் இப்படிதான் இருந்துச்சு. காலேஜ் போர்ஷன் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா முடிச்சிட்டோம். முடிச்சப்ப அப்போ வந்து ரியோ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும், இன்னும் எனக்கு கூப்பிடவே இல்லை, எப்போ ஷூட் இருக்கும் அப்படின்னு. வந்துருவேங்க, இப்போ கொஞ்ச நாள்ல பண்ணிடுவாங்க, அடுத்த ஷெட்யூல் போறோம் அப்படின்னு. இப்படி நான் அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு படம், நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. சும்மா பார்த்தா திடீர்னு இந்த பஸ்ல வந்து இறங்குற போர்ஷன் இருக்குல்ல, அதுலயும் என்னைய வச்சே ஷூட் பண்றாங்க. அப்போ நான் ஆதி பிரதர்கிட்ட போய், பிரதர் இப்போ நம்ம என்ன கேரக்டர் பிரதர் இது? பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், நம்ம அது ஒரு இது செட் ஆச்சு, அந்த கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கு, அதனால அதை அப்படியே போயிடலாம், எடிட் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒரு கால் எடுத்திருக்காங்க இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அப்படின்னு. ஐயோ, அந்த கேரக்டருக்கு பேசிட்டு இருக்கேன், என்னவே பதில் சொல்றது. இதுக்கப்புறம் சில நாட்கள் அவர் எனக்கு கால் பண்றப்ப நான் அந்த ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப கால் பண்ணுவாரு, நான் பிரதர் தெரியல பிரதர், எடுக்கல பிரதர் பண்றேன், எனக்கு எப்போ இது பண்றதுன்னே தெரியல, எப்போ இதை சொல்றது இது பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் ப்ரெஷர் பண்ணி, நீங்க தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லிருங்க அவர்கிட்ட. அப்போ இதை நினைச்சு நீங்க என்ன சொல்ல வேண்டியது, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மிஸ் ஆகிறது பிரச்சனை இல்ல, நான் இல்லன்னு சொல்லிட்டா கூட எனக்கு ஓகே தான். அது ஒரு மாதிரி எதனால மிஸ் ஆச்சுன்ற ரீசன் தெரியாம இழுத்தடிச்சு அப்படி பண்ணா எனக்கு ஷூட்டப் ஆயிரும். ஆனா போன் பண்ணிட்டு நான் தான் உன்கிட்ட கேட்டு இருந்தேன்ல, முதலே சொல்ல வேண்டியதுன்னா யார் என்னன்னு பாக்கல, நான் பாட்டுக்கு உரிமையா அப்படியா? ஆமா, இவர் வந்து எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு, ஒன்னும் இல்ல இதுல என்னோட பங்கு எதுவுமே இல்லை, நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, பட் இருந்தாலும் நீங்க சொல்லிருக்கலாம், சொன்னா என்ன நான் சொல்ல போறேன், இப்ப இது இல்லன்னா இன்னொன்னு நான் அப்படிதான் எடுத்திருப்பேன், நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க. இல்ல நீங்க அப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வாங்க போங்க. இந்த கதையில இருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், லைஃப்ல நமக்கு கிடைக்கிறத விட கிடைக்காத விஷயங்கள் தான் நம்மள அடுத்த கட்டம் கொண்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு நிறைய முறை நடந்திருக்கு. இதுல இருந்து கவனிங்க, மீசை முறுக்கு ரியோவுக்கு மிஸ் ஆகுது, அது எனக்கு நடக்குது.
நான் அந்த படம் ஃபுல்லாக பண்ணதுனால தான் மீசை முறுக்கு தான் இன்னைக்கும் என்னுடைய பெரிய ஐடென்டிட்டினா மீசை முறுக்கு தான். அப்படி ஒரு படம் அமைஞ்சதுனால தான் சினிமாக்குள்ள ஒரு கரியரே ஓப்பன் ஆகுது நமக்கு. நான் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இருந்துட்டு போயிருந்தா கூட அந்த இம்பாக்ட் இருந்திருக்குமா தெரியல. அப்போ அது எனக்கு நடந்த நல்லது. இப்போ அங்கே ரியோ மிஸ் ஆயிருச்சு. ரியோ மிஸ் ஆயிருச்சுன்றப்ப என் மைண்டுக்குள்ள ரியோ வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடணும். ஏன்னா நான் ரசித்த ஒருத்தர், வளர்ந்துட்டு இருக்க ஒருத்தர், ஆனால் நம்மளால இப்படி ஒன்று நடந்துருச்சு. அது திட்டினது எனக்கு உண்மையில நான் உள்ளே எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணுன்றப்ப நம்ம டீம் படம்னு கார்த்தி கதையை சொல்லி முடிச்ச கையோட நான் கார்த்திகிட்ட சொன்ன வார்த்தை ரியோவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டீமுக்கு சொல்லிட்டோம், இது பண்ணிட்டோம். அந்த கதையெல்லாம் வேற. ஸோ அதுக்கப்புறம் இது இப்போ ரியோ உள்ள கொண்டு வந்தாச்சு. ரியோ கொண்டு வர்றதுக்கு அது நம்ம ஒரு பைலட் ஒன்று எடுக்கிறோம். அதில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. ரியோ தான் செட் ஆயிருச்சு. இது எதனால நடந்துச்சு? அங்கே என்னால் அதை பண்ண முடியலைங்கிறதுனால நடந்துச்சு. இப்போ ரியோ உள்ள வந்துச்சுல, ரியோ உள்ள வந்ததுனால என்ன நடக்குதுன்னா, நாங்கள் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கோம். ப்ரொடியூசர் இல்லை அப்போ எஸ்கே வந்து ரியோவுக்கு தான் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்க, கதை கேட்டிருந்தா சொல்லுங்கன்னு. அப்போ ரியோ சொல்லுது, இது மாதிரி பிளாக் ஷீப் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, கதை இருக்குது, நான் கேட்டுட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குனே அப்படின்னா. அப்புறம் அவர் வர சொல்லி பார்க்குறாரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது. அப்போது ஒன்று கிடைக்கலன்னு நம்ம நினைக்கிறத விட அது எங்கே கொண்டு போய் நம்மளை விடுதுன்ற ட்ராவல் பாருங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உள்ள வந்தோன்னா அது கார்த்திக்கு பெருசாயிருச்சு, பிளாக் ஷீப்புக்கு பெருசாயிருச்சு, எல்லாருக்கும் ரியோவுக்கும் லான்ச்சாக அது பெருசாயிருச்சு. ஸோ இது நடக்கணுன்ற டெஸ்டினிக்கு தான் அது நடக்காம போயிருக்கு. ஸோ ஒன்று கிடைக்கலன்றப்ப தயவு செய்து யோசிக்காதீங்க. அடுத்த 3 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ நல்லா வேலை அது கிடைக்கல அப்படின்னு யோசிப்பீங்க. இருக்கும் இல்லையா? இது திரும்பி இவ்வளவு திட்டு இருக்கீங்க நீங்க அவரை. நான் அதுதான் சொல்றேன், அப்படிதான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓகே, இப்போ நான் உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஓஹோ அப்படின்னு நானும் நினைக்கல. இவரு வந்து ஓ நீ பேசிட்டல அப்படின்னு நினைக்கல. அதை பிராக்டிகலா ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணும்போது அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். இப்போ வரைக்கும் அப்படிதான். இப்போ வரைக்கும் நான் ஏதாவது கன்வே பண்ணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு போயிடும். எப்படி இருந்தாலும் அது கன்வே பண்ண நாங்க பேசிக்கிறதே இல்ல. அதுவும் வந்துரும். நிறைய பேசிக்க மாட்டோம், ஆனா தெரிஞ்சிரும் இது இவ்வளவுதான், இதோட ஹையஸ்ட் இதுதான். ஓகே, இப்ப டைரக்டர் நடுவுல ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காப்ல கலையரசு, அவர் அப்படிதான், ஏன் நீ அவர்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு என்கிட்ட, ஏன் நீ அவர்கிட்ட சொல்ல மாட்டியா, அப்புறம் இதுக்கு ஒண்ணு வச்சிருக்கோம் போ. 2 பேரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல சீரியஸ் கான்வர்சேஷன் போயிருக்கும். ஃபன்னா லைஃப்ல போனாலும் அடுத்த கட்டம் இன்னும் நகர மாட்டேங்குது, நகர்த்துறதுக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். அந்த டைம்ல 2 பேரும் மாறி மாறி என்ன யோசிச்சுப்பீங்க? அதை நான் சொல்றேன். எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட். நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து பிஸ்னஸில் ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிறோம். அதுலேருந்து அப்படியே தொட்டு அது ஒரு செயின் ஆஃப் பிரச்சனைகளாக அடுத்தடுத்து வருது. அப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசினவங்களே ரொம்ப கம்மி, 1-2 பேர் தான் பேசினாங்க. அதில் திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, காரில் ஏறினுச்சு, ஏறி உக்காந்தேன். அது என்ன சொன்னுச்சுன்னா, எதுவுமே கேட்கல, என்ன பிரச்சனை, அதுக்கு யார் காரணம், நீ என்ன பண்ண, நீ எடுத்த டிசிஷனா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அது என்னை சுற்றி இருக்க மற்ற எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ரியோக்கு அப்படி ஒரு கேள்வியே வரல. ரியோ ஒரே வார்த்தை சொன்னது, இங்கே பாரு ஏதோ நடந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், நீ ஃபேஸ் பண்ண தான் முடியும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, ஓகே சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம், நான் உனக்கு அப்படின்னு சொல்லுது. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு பணம் வேணுமா, இது வேணுமா, எவ்வளோ இருந்தால் அதை சரி பண்ண முடியும், என்ன அரேஞ்ச் பண்ண முடியும், இப்பெல்லாம் கேட்குதுன்னா அதெல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்ட்டு. கடைசியாக அது ஒரு வார்த்தை சொன்னுச்சு, நீ இவ்வளோ நாள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கல, நான் கொஞ்சம் பாரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு அதுலேருந்து தான் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு டேரக்டர்ஸ்லாம் இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆன டைம் அதுதான். ஓகே, ஸோ நான் கொஞ்சத்தை எடுத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஏதோ ஒரு கட்டத்தில் இப்போ நான் ஒரு 3-4 படம் நடித்து நல்லா பெருசாகிறப்ப அதுலேருந்து ஒரு பணம் வருதுன்னா நம்ம இதுக்கு செலவு பண்ணுவோம், அது பண்ணுவோம். ஒருவேளை நீ அதுக்குள்ளே பிக்கப்பாக இது பண்ணிட்டேன்னா நீ அப்படின்னு சொல்லி அந்த பேசின அந்த 1/2 hour இருக்குல்ல, அதுதான் எங்கள் என்னுடைய பெஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன். அது வந்து நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அன்னைக்கு ரியோ பார்த்தா கூட நான் ரேண்ட் பண்ணுற, நான் யார்ட்டையுமே புலம்பவும் மாட்டேன், எதையும் சொல்லணும்னு நினைக்கவும் மாட்டேன். முடிஞ்சளவு அந்த ஸ்பேஸில் ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணுன்றது தான் என்னோட இது. ஆனால் அதை தாண்டி நான் சொல்லாமையே அது என்கிட்ட சொன்னது பேசுனதுன்றது அதுதானே உண்மையான மொமெண்ட். ஸோ அது சீரியஸாக பேசின மொமெண்ட் உண்மையில். இன்னொருத்தரோட பிரச்சனையோட பாதியை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்லண்ணே, அது என்ன வார்த்தை சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ பாண்ட் எதனால விக்னேஷ் அண்ணா மேலே? அது ஒரு நபர் கிடையாதுல்ல. அந்த ஆபீஸ்க்குள்ளார போயிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிறவனோட எல்லாரோட கண்ணிலையுமே ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அப்படி ஒரு எம்பையரை கிரியேட் பண்றது என்ன பொறுத்தளவு பிளாக் ஷீப்ன்றது ஒரு பெரிய உண்மை. ஆமா, ஸோ அப்படி ஒரு எம்பையரை கிரியேட் பண்ண ஒருத்தன் அங்க சருங்கி நிற்கும் போது அங்க போயிட்டு அவன்கிட்ட கேள்வி கேட்டோம்னா அங்கிருந்து என்ன பதில் வரும்லாம் நம்மளுக்கு தெரியாது. எனக்கும் அன்னைக்கு கேள்வி கேட்கணும்லாம் தோணல. அன்னைக்கு எனக்கு தோணுது, லிட்டரலி எனக்கு ஞாபகம் இருக்கு, கார்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிக்கிறோம், ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தோம், எதுவுமே ப்ராப்பரா ஒரு மாதிரி கன்க்ளூட் ஆகவே இல்லை. கடைசியில நான் சொன்னதை விக்கி சொன்ன வார்த்தை என்னன்னா, இல்லை நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம், நான் இவ்வளோ பேரை சேர்த்துட்டேன், இப்போ இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்றதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, அந்த வார்த்தை தான் எனக்கு, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நானும் இருப்பேன்,
இதுல பாதி பேரை நானும் பார்த்துப்பேன், நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற, அப்படி நம்ம விட்டுற மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது அது அன்னைக்கு சொன்னது எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது சொன்னதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் விக்கி வாயில இருந்து வந்ததுதான். இவ்வளவு பேரை சேர்த்துட்டோம், இப்போ இது என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு ஒரு இடத்துல நிற்கும் போது அப்படி விட்டுற மாட்டோம் அப்படின்றதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உண்மையிலே பிளாக் ஷிப் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் இந்த மாதிரி ஒரு பில்லர்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கும்போது இப்போ பயம். நாங்க 2 பேரும் எமோஷனலா பேசுறோம், அவனுள்கிட்ட போனேன் கரண்ட விழு திட்டுவாங்க. சார் சும்மா ஏதோ கதை இழக்கிறாங்க சார். எனக்கு அவனுங்கள்ட்ட அதுதான் பிடிக்கும். நம்ம ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கேட்டுக்குள்ளார இருப்பாங்கல்ல, அந்த தாண்டிட்டோம்னா நம்ம இங்க போயிட முடியும் அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற இடம் தான் பிளாக் ஷீப். எல்லாருமே அந்த ட்ரீமோடையும் அந்த அச்சீவ் பண்ணுன்ற எண்ணத்தோட மட்டுமே இருப்பானுங்க. நீங்க என்ன சிரிக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நின்று நம்மளை திட்டிட்டு இருப்பானுங்க. இல்ல ஜென்ரலா பிளாக் ஷீப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வெளியில ரொம்ப பெருசுன்னு நினைச்சு ஒரு விஷயம், ஒரு பின்பம் இருக்கும்ல, நீங்க உள்ள வந்தா அதை தரமட்டமா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. நிறைய பேர் பிளாக் ஷீப்ல தங்காம போறதுக்கு காரணம் கூட அதான். முதல் 3 மாசத்துல ரேகிங்னா அந்த அளவு ரொம்ப ஹார்ஷா இல்ல, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, 0 மைனஸ்னு நம்மள ஃபீல் பண்ண, என்னைய ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க? அந்த வெளியில எல்லாத்தையும் கைத்தட்டு வாங்கிட்டு நீங்க யார் தெரியுமா நீ கேட்டு அப்பெல்லாம் கேட்டுட்டு நம்ம இதுக்குள்ள போனா என் சீட்ல 4 பேர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க, 1 hour மீட்டிங் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு என் ரூம்ல உட்காந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ உடச்சிருவாங்க, சுக்குனரா உடச்சிருவாங்க. பழனிசாமி ஏதோ பழனிசாமி வந்து ஏதோ படம் பண்ணிட்டு 2 படம் 3 படம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு, ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம், அடுத்த நாளும் கரெக்டாக 12 மணிக்கு வந்துச்சு, ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். 3வது நாளும் 12 மணிக்கு வருது. நிஷாந்த் உட்காந்து சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க வாசல்ல இருந்து. நான் உடனே எதுக்குடா சிரிக்கிறீங்க, இல்லை ஒடுல போக 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 ஏய் ஒழுங்கா சொல்கிறேன், எதுக்குடா சிரிக்கிறீங்க, இல்லை ஒடுல ஒழுங்கா அந்த மனுஷன் பட்டுக்கு நிம்மதியாக ஷோ பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆளை கூப்பிட்டு நடிக்க வச்சு பாவம் இப்போ டெய்லி லஞ்சுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். சீரியஸ்லி நானே இது உள்ளார வந்து என்னைய பார்த்தோன்னையும் பழனிசாமி சிரிக்குது. சொன்னி ஏன்பா என்னப்பா எதுக்குப்பா சிரிக்கிற அப்படின்னா, வெளில ஒண்ணு சொன்னானுங்க, சரி அது விடு, என்ன சொன்னானுங்க அப்படின்னா, சரி நீ பாட்டுக்கு ஏதோ ஷோ பண்ணிட்டு ஜாலியா இருந்திருந்த, உடனே கூப்பிட்டு படத்துல ஹீரோ ஆக்கி இப்ப பாரு சாப்பாட்டுக்கு பிளாக் ஷீப் வர்ற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானுங்கப்பா. ஏன்டா அது அவன் தான் சொல்றான்னா அதை நீ எதிர்த்து வெளில போயிட்டேன். போனா 2 பேரும் ஆனா எப்படின்னா எப்பயுமே ரொம்ப மரியாதையா நம்மள ட்ரீட் பண்ற மாதிரியே ஒண்ணு பண்ணுவானுங்க. நான் வெளில போனோடனே அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே, ஏய் ஏன்டா இப்ப கேட்டா அதுக்கப்புறம் ரியோ அங்க வந்தா லஞ்ச் டைமுக்கு வராது, வந்தாலும் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நிறைய நாள் ஒரு இதுக்காக ஓடி இருப்போம், அதை பார்க்கணுங்கிறதுக்காக ஏங்கி இருப்போம், அது ஒரு நாள் கிடைச்சிருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரியாக்ஷன் டிஸ்கஷன்ஸ் என்னவா இருக்கும்னா, அடுத்து என்ன பண்ண போறோம்னு இருக்கும். அவ்வளவுதான், செலிப்ரேட் பண்ணலாம் அங்க அதெல்லாம் பண்ணுவோம். அது செலிப்ரேஷன்ல பழனிசாமி கலந்துக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அது அந்த 1 day நைட், அந்த 1 night ஒரு செலிப்ரேஷன், அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ண போறோம், அந்த செலிப்ரேஷன்லயுமே மேக்ஸிமம் டாக் அடுத்தது என்னன்னு தான் இருக்கும். அந்த நாஸ்டாலஜி பத்தி பேசுறது அது இருக்குமா, அப்படி இருந்தோம் அப்போ யோசிச்சோம், அது எல்லாமே அந்த ப்ராசஸ்லயே முடிஞ்சிடும். ஓகே, அந்த நாஸ்டாலஜி பேசுறது அன்னைக்கு என்ன தெரியுமா, இப்போ என்னன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஒன்று நடந்திருக்கும், அதை ஷூட்டிங் பண்ணும்போது கலாச்சு சிரிச்சிருவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கோம்ல, அப்ப ஷூட்டிங்ல நடந்தது கலாச்சு சிரிச்சிருவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸுக்கு ப்ரொமோஷனுக்குலாம் போவோம்ல, அப்ப மீதி மொத்த படத்தை பத்தியும் கலாச்சு சிரிச்சு முடிச்சிருவோம். கலாச்சு சிரிச்சிருவோம் மட்டும்தான். ஆமா, சக்சஸ் அப்படின்னு ஒண்ணு வரும்போது கலாய்க்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலா அதான் உண்மை. வெற்றின்றத வந்து தனியா ஒரு நாள் எடுத்து, ஒரு மாசம் எடுத்து, ஒரு வாரம் எடுத்து கொண்டாடிட்டு வருவோம், அப்படி இருந்ததே இல்ல. நம்மளோட அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்றோம்ல, உண்மையிலே ஜேர்னி தான் சக்சஸ். ஆமா, அந்த சக்சஸ்க்கு அப்புறம் கூட என்ன பேசுவோம்னா, அதுல என்னெல்லாம் நடந்துச்சு, ஒரு ஈவெண்ட்டை நல்லா முடிச்சு டிஜிட்டல் அவார்ட்ஸ் நடத்தி முடிக்கிறவர்களையும் அவன் திட்டி சின்னவன் பெரியவெல்லாம் பார்க்காம எல்லாரும் முடிச்சு எல்லாம் பண்ணி வந்துருவாங்க. அவார்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் நம்மளுடைய டாக்ல இதுக்கு என்னெல்லாம் பண்ணோன்ற டாக் தான் இருக்கும். இதை இப்படி முடிச்சுட்டோம் பெருமையா, இது அப்படியே இருக்கவே இருக்காது. இதுல அது ஒண்ணு கவனிச்சியா, அதுல இவன் ஒண்ணு பண்ணா தெரியுமா, இவன் ஒரு கெட்டவா தெரிஞ்சா, இப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜேர்னி தான் உண்மையிலே சக்சஸ். இன்னைக்கு இந்த மேட்ரு தானே நிறைய பேருக்கு தெரியாம, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ் ஆன நாள் வரும். இன்னொன்னு கொண்டாடுறதுக்கு வெற்றி தேவையே இல்லை, கொண்டாடணுங்கிற மனநிலை இருந்தாவே போதும். இன்னைக்கு திடீர்னு 3 மணிக்கு கூப்பிடும், மசனக்குடி போறேன்ப்பா அப்படிங்கும். எதுக்கு அப்படின்னா ஒரு 7 நாள்ப்பா அப்படிங்கும். யோ இங்க வேலை இருக்கியா, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கும். முடிச்சுட்டு வந்துடுறியா, என்னப்பா அதே நான் ஸ்ருதிகிட்ட சொல்லிட்டேனா அதுவா, யோ இங்க முக்கியம் பரவாயில்லப்பா அப்படின்ட்டு போயிடும். அதை எல்லாம் மேனேஜ் பண்ணிடுவோம். ஆனா இங்க 7 நாளைக்கு 14 நாள்ல வேலை செய்யுது, காலைல நைட்னு. அதனால அங்க போய்
ஆனா அதான் கொண்டாடுறதுக்கு மனநிலை இருந்தா போதும். வெற்றிலாம் தேவையில்ல. கொண்டாடுறதுக்கு 4 பசங்க இருந்தா பத்தாதான். இப்போ கொண்டாடிட்டு இருக்கோமே இங்க. அவ்வளவுதான். இந்த இன்டர்வியூ பாப்பாங்களா, வியூஸ் போகுமா, இந்த சக்சஸ் எல்லாம் யோசிச்சா கொண்டாடுறோம். இதுதான் மொமெண்ட். நீ வியூஸை போய் பார்த்தா மேபி டிசப்பாயிண்ட் கூட ஆகலாம். இவங்களுக்கு எதுக்கு எல்இடி போட்டோம் அப்படின்னு அது கூட இருக்கலாம். ஆனா அதுதான் ஓகே ஜென்ரல் நமக்கு இல்ல, இது எல்லாருக்குமே ஓகேவா. மேஜரா சினிமாவை பொறுத்தளவு சக்சஸ்ன்றது வந்து மத்தவங்க கொடுத்து வரவே வராது. நீ சினிமால என்ன ஆகணும்னு நினைச்சியோ, என்ன பண்ணணும்னு நினைச்சியோ, அதை பண்ணிட்ட, அதை சரியா பண்ணிட்டேனாவே சக்சஸ் தான். ரிசல்ட்ன்றது வெளில இருந்துன்னு யோசிக்கிறத மறந்துட்டு ஒரு மனநிலை இருக்குல்ல, அப்பவே நீ சினிமால ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். கிரேட், சூப்பர்ண்ணா. நான் சொன்னல அந்த யாரோ ஒருத்தவங்க அது நான் தானே ஒத்துக்கலாம். பரவாயில்ல, கடைசியா பரவாயில்ல ஒத்துட்டானா நான் தாங்க. இந்த மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வாயில வர்ற ஒண்ணா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மை 100% உண்மை. ஆமா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒன்று நடக்கணும், நிறையவும் அதை பண்ணும். ஒன்று நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது நடந்துருச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ அதுக்கப்புறம் அந்த இது பண்ணிடுவோம்ல, இந்த படம் பண்ணிடுவோம்ல, இந்த படத்துக்கு அப்புறம் அந்த படம் பண்ணிடுவோம்னு நம்ம பேசுறது இருக்குல்ல, அது நடக்கும் தாங்க. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் அது கொஞ்சம் அந்த சைடும் பாசிட்டிவான ஆட்களாக இருக்கணும். சொல்லும் போதே ஓ நீ பண்ணிடுவியா பார்க்குறேன் அந்த மாதிரி யோசிக்கிறவங்ககிட்ட சொல்லக்கூடாது. பட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம இது நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அதுக்கு வேலை செய்யணும். வெறுமனே மிராக்கிள் டூ ஹேப்பன் ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் இன் இட் அண்ட் ஒர்க் ஃபார் இட். அதிசயம் அற்புதம் நிகழும் யாருக்குன்னா அதை நம்பணும், வேலையும் செய்யணும். நம்புறேன்னு வேலை செய்யாம இருக்கவனுக்கு நடக்காது. வேலை செய்யறேன் ஆனா நான் மிராக்களை நம்பலனாலும் நடக்காது. உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா அதான் மைண்ட் செட் அப்படின்றது. என்கிட்ட ஒரு 2-3 முறை சீக்ரெட்ன்ற ஒரு புக் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வரையிலும் நான் படிச்சது இல்லை. ஆனா அந்த புக்ல இருக்க சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு வாலில் வந்து முன்னாடியே யார் என்ன ஆகணும்னு, இப்போ அயாஸ் வந்து ஹீரோ ஆவார், ஆஸ்கர் அவார்டு வாங்குவார், கமலஹாசன் என்று குட்டி கமலஹாசன் என்று பேசப்படுவார். இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணி நம்மளோட வாலில் இருக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்மைல்ஸ். பிளாக் ஷீப்போட ஆரம்பத்தில் ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் எல்லாருக்கும் ராம் நிஷாந்த் என்ன ஆவார், என்ன பேசப்படுவார், எப்படி அவார்டு வாங்குவார், என்ன மாதிரி ஒரு ஹீரோ வருவார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைட்டில் போட்டு ஒன்று நாங்கள் வச்சுருந்தோம், ஒரு வால் ஆஃப் இதுன்னு. இது அந்த புக்கில் இருக்கும், த சீக்ரெட்ன்ற புக்கில். அப்போதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை தான் உலகமே சொல்லுது. அதை வந்து அதை தத்துவம்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் நம்புறது மட்டும்தான் உண்மை. நீங்கள் புக்கில் படித்து அதை நம்பிக்கையை கொண்டு வர முடியாது. அது உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேனிஃபெஸ்ட் பற்றி? அதுதான் விக்கி சொன்ன மாதிரி தான், பழனிசாமி சொன்ன மாதிரி தான். ஒரு வேலை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதை போய் யாருக்கிட்ட சொல்கிறோன்றது முதல்ல முக்கியம். அதை சொன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஆமா, ஆப்போசிட்ல இருக்கவங்கள்ட்ட இருந்து 2 தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒன்னு, இது பண்றதுனால இப்படி எல்லாம் நடக்கும், அதனால பார்த்து பண்ணிக்க அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட போய் சொல்லணும். அப்படி இல்லைன்னா சூப்பர் செம்மையா பண்ணிடுவேன், எனக்கு உன் மேல கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த 2 வார்த்தை தான் அந்த வேலையை பண்றதுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் அந்த மேனிஃபெஸ்ட் நான் நம்புறேன். போய் சொன்னோன்னே தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளைய ஆஃப் பண்றாங்கல்ல, அதுல உண்மையான அக்கறை இருந்ததுன்னா அவங்க கிட்ட போய் சொல்லலாம். பட் இவன் போய் பண்ணிட்டான்னா இவன் என்ன நெகட்டிவா, அந்த மாதிரி நெகட்டிவா இருக்கவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. 2வது, நம்ம ஒரு வேலையை செய்யறோம், அதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம்ல, அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோ அதை உண்மையிலேயே கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னே தெரியாம அதுக்கான எஃபர்ட்டே இல்லாம ஒரு மேனிஃபெஸ்ட்ன்றது வேலைக்காகவே. கரெக்ட். நான் டான்சர் ஆகணும்னு யோசிச்சா என்ன ஆகுறது அந்த மாதிரி. என்ன புரியல, இப்படிதான் உசுப்பேத்துவாங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அதை நம்ம பண்ணக்கூடாது. இந்த மேனிஃபெஸ்ட் என்னன்னா, இந்த யூனிவர்ஸ் லிசன் பண்ணுதுன்றதை நான் எப்பயுமே நம்புவேன். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம நினைக்கிறதையும் கேக்குதுன்னு நம்பணும். நம்ம சரியான நபர்களை சரியான நேரத்துக்கு அமைச்சு கொடுக்கும். இப்போ ரியோராஜ் வந்து நான் பாதி சுமையை எடுத்துக்கிறேன்னு சொல்றது இருக்குல்ல, அதை மனசார சொன்னதுனாலதான், அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுனாலதான் நீங்கள்லாம் அங்க போயிருங்க, அந்த ஆபீஸ் பாதி பேர் போயிருங்க, இந்த ஆபீஸ்ல பாதி பேர் இருங்கலாம் நடக்கல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷிஃப்ட் நடக்குது. அடுத்தடுத்த படங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க ஒரு கூட்டம் கூடுது, அது ஒரு ஆபீஸ் ஆகுது. இதை பர்பஸ்ஃபுல்லா ரியோ பண்ணவும் இல்லை. அப்போ அதான் மேனிஃபெஸ்டேஷன். இது நடக்கணும்னா அது நடக்கும். இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறத விட உங்களுடைய சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அது இன்னும் வேகமா நடக்கும். நான் இதை உணர்ந்திருக்கேன். நான் இதாகணும்னு யோசிக்கிறத விட இவன் இதாகணும், அவர் இதாகணும், இவங்க இதாகணும்னு நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் தானா நடக்குது. Preddy Queen Holidays and Resorts.
Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.